ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கையாடு பாங்கரை. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்புங்க. அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. வத்தல் 2 வத்தல் எடுத்துருக்கிறேன் நான். சுண்ட வத்தல், அப்புறம் சின்ன அவரக்காய் வத்தல் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தாளிக்கிறது கடவுளுந்தம் பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, புளி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேங்காய் அலசுறதுக்காக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் அரைக்க போகிறோம். அது மாதிரி 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சைஸில் ஒரு தக்காளி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா நம்ம புளி ஆட் பண்ணுறதுனால, ஸோ தக்காளி கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக எடுத்துருக்கேன். அவங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்து நல்லா மையாக அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி வதக்கணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். வதக்குனது அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி செய்யணும். தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டி சூடாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வத்த குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் நல்லா இருக்கும். ஹீட் ஆகணும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஹீட் ஆகணும். அதுக்கப்புறம் கூடயே நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, பார்க்கலாம். அது சேர்த்து இந்த ரெண்டையும் பொரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொரிக்கிற அளவுக்கு வத்தல் பொரிக்கும் இல்லையா, அதே மாதிரி வரணும். நல்லா பொரிச்சிடலாம். நல்லா பொரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா கூட புளி தண்ணி, புளி தண்ணி, அரைச்சி வச்சுருந்த தேங்காய், வெள்ளைப்பூடு, அப்புறம் தக்காளி, சின்ன வெங்காயம் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேஸ்ட்டு, அப்புறம் புளி தண்ணி, வத்தல் தாளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டி வைக்கிறதுக்காக மசால் பொடி சேர்க்க போகிறேன். மசால் பொடி வீட்டில் அரைச்சது ஃப்ரெண்ட்ஸ். மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கூட்டி வச்சாச்சு. இப்போது இனிமேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் நாங்கள் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு தேவையான அளவு, கல்லுப்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வத்திடுச்சு. இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வத்திருக்கு அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்தலேருந்து இந்த அளவுக்கு வத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் எங்களுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு. வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you friends.